சொல்லி இருக்கலாமே. என்னன்னு? பாண்டியன் நல்லவன் சொல்லி. நல்லவன் நம்ம சொல்லணுமா? இந்த நாட்டுல இருக்கிற? ஆமா. நாங்க அங்க இருந்து இங்க வந்திருக்கிறோம். உண்மைதான். நீ நல்லவனு எனக்கு எப்படி தெரியும்? நான் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ஒரு நாள் பாதை மாறாதவன். நான் நல்லவன் தான். மாறிட்டியா? இல்லை. மாறிட்டியே? எப்படி சொல்றீங்க? பையாருது. பை என்னுடையது. முத்தார் யாருது? இளவரசி. முத்தார் எங்க இருக்கணும்? இளவரசி கழுத்துல இருக்கணும். பை யாருகிட்ட இருக்கணும்? பை என் கையில இருக்கணும். உன்னுடைய கையில இருக்க வேண்டிய பைக்குள்ள அவன் முத்தார் எப்படி வந்தது? அதுதான் எனக்கு தெரியாது எப்படி வந்தது. எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? கல்யாணம் ஆயிருக்கா? ஆகல. வாங்க சம்பளம். இப்ப போதும். நாளைக்கு பொண்டாடி பிள்ளைங்க வந்துட்டா சம்பளம் பத்தாது. அதுக்கு தான் திருடி வச்சுக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, வளர்றதுக்கு வந்தா ஓய்வு வரும் போது அந்த முத்தாரை கட்டு கிடைச்சிட்டு நான் தான் பைக்குள்ள எடுத்து வச்சிருக்கிறேன் கொடுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு உண்மை சொல்லிடு. இல்ல பைக்குள்ள நான் தான் எடுத்து வச்சிருந்தேன் உண்மை சொல்லிடு. உங்களுக்கு தண்டனை இல்லாம நான் செய்யறேன். ஏழு குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு நாளும் கோழையாக வாழ்ந்தது கிடையாது. அப்படின்னு நான் சொல்ற மாதிரி நீ சத்தியமே என்ன? வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லாதார் மனம் கல்லாய் போக மனிதர்களாலே.
வார்த்தை கொண்டு மிருகம் போடுறது வேண்டிய இது முறைதானா? இது சரிதானா? தளபதியாக அவ கைக்குள்ள இருக்க வேண்டிய முத்தார அவனுடைய பைக்குள்ள இருக்கிறதை கண்டுபிடித்து கொடுத்தவன் நானு. ஐயா 5 வருஷம் வரி பணம் 15 லட்சம் கரெக்டா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. உண்மையிலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிங்க. கரெக்டா இருக்கும். ஏய், உங்க வண்டியில போய் உட்காரு. இலை பொறுத்து இருக்குது. சாப்பாடு கேப்பாடு எதுவும் இல்லையா? அது இருக்கு, பக்கம் இருக்கு, போ. சிந்தாமணி, சொல்லுங்க. பணம் கொடுப்பியோ கொடுக்க மாட்டியோ அப்படின்னு சந்தேகமா மாட்டேன். ஆமாங்க. என்னுடைய பணமா இருந்தா நீ சொன்ன மாதிரி 6 வருஷம் பணம் பிறகு வந்து நான் வாங்கி போயிருப்பேன். ஆமா. ஆனா என்னுடைய நாட்டுக்கு சேர வேண்டிய பணத்தை மன்னர் சொன்ன வார்த்தைக்கு தலைமையில் கொண்டு கல்யாணத்துக்காக இவ்வளவு கட்டாயம் கேட்க வேண்டியது. ஓ அப்படியா? இந்த பணம் போயிட்டு வந்தா கல்யாணம் பண்ணணும். ஆமா. மன்னர் எதிர்பார்ப்பார். ஆமாங்க. நமக்குமா? போயிட்டு வாங்க. நில்லுங்க. வந்த முதலாக திருமணம் 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 சொல்றீங்களே, அப்படி யார் யாருக்கு தான் இந்த திருமணம்? எல்லாரும் சொல்லியிருந்தேன்னா தளபதியாரே, திருமணம் சொன்னீங்க. இன்னார்தான் மாப்பிள்ளை, இன்னார்தான் பொண்ணு, மணமக்கள் யார் என்பதை உரைக்கவில்லை ஐயா. பொன்னியாரு பிள்ளையாருன்னு சொல்லல. ஆனா கல்யாணம் அது மட்டும் சொன்னீங்க. ஆனா மணமக்கள் யாருன்னு சொன்னா தானே நான் கல்யாணத்துக்கு வர முடியும். ஆமா, ஒரு நாட்டு இளவரசனி. ஆமாங்க. உனக்கு பாக்கு வச்சாதான். ஆமா, பாக்கு பத்திரிக்கை வைக்கணும். ஓஹோ, விஜயபுரி நாடு நாட்டு இளவரசன் விஜய். என் நாட்டு இளவரசனுக்கும் அதே நாட்டை சேர்ந்தவன், என்னுடைய நாட்டை சேர்ந்தவன் செலவு தொழிலாளி முருகன். அவனோடு கிடையாது. அவனுக்கு பிறந்தவள் ஒரே ஒரு பொண்ணு விஜயா. இவங்க இருவருக்கு திருமணம். குப்பை எங்கே, கோபுரம் எங்கே, ஓடும் சாக்கடை தண்ணி எங்கே, சந்தன கிண்ணம் எங்கே? நாட்டை சேர்ந்த இளவரசர் விஜயனுக்கும் அதே நாட்டை சேர்ந்த செலவு தொழிலாளி முருகன், அவர் இப்போது உயிரோடு கிடையாது, இறந்து விட்டார். அவருடைய மகள் விஜயாவுக்கு திருமணமா? எங்கேயாவது பொருத்தப்படுமாங்க? சாக்கடை எங்க, சந்தனம் எங்க? ஓ, உயர் தாழ்வு. ஆமா, வேற்றுமை பொருத்தப்படாது. சந்தனம். ஆமா. ஒண்ணு சாக்கடை. சாக்கடை பொருத்தப்படாது. ஒரு நாட்டு இளவரசனி. ஆமாங்க. அதனாலதான் இப்படி உயர்வு தாழ்வு பாக்குது. ஆமா, முத்தாரத்தை திறனால யாருவேன்? என் அரண்மனை ஓவியன் பாண்டியன். நீ கூலி கொடுத்தா கை நீட்டி வாங்கக்கூடிய ஒரு கூலிக்காரன். ஆமாங்க. அவரை பத்தி கேட்க போது எப்படி சொன்ன? நல்லவர் வெள்ளவர் என்று உரைத்தேன் ஐயா. கூலிக்காரனுக்கு நீயே மரியாதை இருக்கிற. என் நாட்டில் பாகுபாடெல்லாம் கிடையாது. அதே மாதிரிதான் என்னுடைய நாட்டில் எந்த பாகுபாடும் கிடையாது. உயர்வு தாழ்வு வேறுபாடே கிடையாது. அதனாலதான் நாட்டு இளவரசனுக்கும் ஒரு செலவு தொழிலாளி பொண்ணுக்கு திருமணம். இதை ஏற்பாடு செஞ்சிருக்கா என் நாட்டு மன்னர். இப்பேற்பட்ட திருமணத்தை இது முன்னையாவது பார்த்ததே கிடையாது. இந்த திருமணத்தை நான் பார்க்கணும். நான் உன்னை என் இதயத்தை பூட்டி வைத்து அதில் உன்னை காவல் வைத்து என் இதயம் நீ அல்லவா, ஒரு ஆறுதல் மொழி அல்லவா, ஒரு ஆறுதல் மொழி. விளையாட்டு என்று சொல்வார்கள். என் வாழ்விலே சரியாக போய்விட்டது. செய்யாத குற்றத்திற்காக என் மீது வீண் பழியை சுமத்தி சிறையில் அடைத்து விட்டார்கள். இந்த சிறையில் இருந்து எனக்கு விடுதலை என்பதே கிடையாதா? இறைவா, இருப்பதை விட இறப்பதே மேல். கெட்டு போகலை, என்னை கட்டிப்பிடிச்சு முத்த கொடுக்கிற சொல்லுங்க. இதே பாதாள சிறையில இருந்து நான் உங்களை மீட்கிறேன். வாங்க இளவரசி, வாங்க. பாண்டியன் உயிரோடு இருக்க நான் செத்து பார்க்கலாங்களா? பாண்டியா, நீங்க ஒரு போய் அப்படி எல்லாம் சொல்லவே கூடாது. நீங்க ஏன் கண் கலங்குறீங்க? நீங்க ஏன் அழுவுறீங்க? ஏன் வருந்துறீங்க? ஒண்ணுமே கிடையாது. என்னை கட்டிப்பிடிச்சு முத்த கொடுத்தா இப்ப இந்த பாதாள சிறையில இருந்து நான் உங்களை மீட்க போறேன். நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். நான் இருக்கிற நிலையில உங்களை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கிறதா? ஆமாங்க, முடியாதுங்க. நான் என்று சொன்ன வார்த்தை நீங்க கேட்கல. சத்தியமா நான் உங்களுக்கு விலை மதிக்க முடியாத முத்தாரத்தை நான் திருடன்னு சொன்னேன். என் வார்த்தை நீங்க கேட்கல. என்ன சிறையில போட்டுட்டீங்க. காரணமே நீங்க. பாண்டியா, வாய் முடுங்க. எப்ப பார்த்தாலும் யாய பணக்கார், யாய பணக்கார், யாய பணக்கார், யாய பணக்கார், இதே பாடம் இருக்கீங்க. வேற என்னென்ன நாட்டுல என்னவோ நடக்குது, அதை பத்தி சொல்ல நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. என்ன எந்த நாட்டுல என்ன நடக்கு சொல்லுங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்க. விஜயபுரி நாடு, விஜயவர்மன் மன்னர், ஒரே ஒரு மகன் அந்நாட்டு இளவரசன் விஜயனுக்கும் அதே நாட்டை சேர்ந்து
சலவை தொழிலாளி முருகன் அவர் இப்போது உயிரிழக்கடைய இறந்து விட்டார். அவருக்கு பிறந்த ஒரே ஒரு மகள் விஜயாவுக்கோ அந்நாட்டில் ஒரு விஜயனுக்கு திருமணம் நடக்குதுங்க. இதுவே சரியான தருணம். என் தங்கை உயிரோடு இருக்கின்றாள். அவளுடைய திருமணத்தை பார்க்க வேண்டும் என்றால் இளவரசியை காதலிப்பது போல் நடிக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் எனக்கு இந்த சிறையில இருந்து விடுதலை கிடைக்கும். என் தங்கையின் திருமணத்தை என்னால் பார்க்க முடியும். இளவரசி, உங்களை நான் காதலிச்சா எனக்கு இந்த சிறையில இருந்து விடுதலை உண்டா? காதலிக்க போறீங்களா? ஆமா. அதை விட பாக்கியசாலி நாட்டு வேறு ஒன்றும் இல்லை ஐயா. இல்ல, நீங்களே எவ்வளவோ கெஞ்சுறீங்க. அதனால கல்லுக்கும் மனமேறுங்க என்று சொல்வார்கள். நீங்க கெஞ்சி எனக்கும் மனசு இறங்கிடுச்சு. அழுவாதீங்க. என்ன பண்றது? செய்யாத குற்றத்துக்கு சிறையில போட்டு அழுவாம என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமா இரு. சரி, இனி காலம் இல்லை, நம் இருவரும் சந்தோஷமா தான் இருக்கணும். உன்னை பார்க்கும் பொழுது என் மனம் எப்படி தெரியுமா? நீ ஆடும் போது மயில் அழகு, பாடும் போது குயில் அழகு, ஓடும் போது மான அழகு, ஓடும் போது வயிறம் அழகு, விடித்து சிதறும் பொழுது பருத்தி அழகு, விண்ணுக்கு வெண்ணில் அழகு, மண்ணுக்கு மரம் செடி கொடிகள் அழகு, ஒரு தாய்க்கு தான் பெற்றெடுத்த பிள்ளைதான் அழகு. அத்தனை அழகு உன் அழகுக்கு முன்னால் தோற்றுவிட்டது. அப்படியே இனியவளி, என் உள்ளம் திருடிய திருமகளே, இனி என்றென்றும் இந்த செந்தூர பூந்தோட்டத்திற்கு காவல்காரனாக இந்த திவாகர் நான் இருப்பேன். எப்படி தெரியுமா? எப்படிங்க?